யூதாவை முற்றிலும் வெறுத்தீரோ? யூதாவை முற்றிலும் வெறுத்தீரோ? சீயோன் உம்முடைய ஆத்மாவுக்கு அரோசிகமாயிற்றோ? நாங்கள் ஆரோக்கியம் அடையக்கூடாதபடி எங்களை ஏன் அடித்தீர்? சமாதானத்துக்கு காத்திருந்தோம், ஒரு நன்மையும் இல்லை. ஆரோக்கிய காலத்துக்கு காத்திருந்தோம், இதோ ஆபத்து. கர்த்தாவே, எங்கள் தீமையையும் எங்கள் பிதாக்களின் அக்கிரமத்தையும் நாங்கள் அறிந்திருக்கிறோம். உமக்கு விரோதமாய் பாவம் செய்தோம். உம்முடைய நாமத்தின் நிமித்தம் எங்களை அருவருக்காதிரும். உம்முடைய மகிமையின் சிங்காசனத்தை கனவீனப்படுத்தாதேயும். எங்களோட உமக்கு இருக்கிற உடன்படிக்கை அபத்தமாகாதபடி எங்களை நினைத்தருளும். புறஜாதிகளுடைய வீணான தேவர்களுக்குள் மழை வருஷிக்க பண்ணத்தக்கவர்கள் உண்டோ? அல்லது வானங்கள் தானாய் மழைகளை கொடுக்குமோ? எங்கள் தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நீர் அல்லவோ அதை செய்கிறவர். ஆகையால் உமக்கு காத்திருக்கிறோம். தேவரீர் இவைகளை எல்லாம் உண்டு பண்ணினீர். எரேமியா தீர்க்கதரிசி யூதாவின் மனுஷருக்காகவும் எருசலேமின் குடிகளுக்காகவும் தேவனிடத்தில் பரிந்து பேசுகிறார். அவரோடு கூட யூதாவின் மனுஷரில் சிலரும் சேர்ந்து கொண்டு கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணுகிறார்கள். அவர்கள் எல்லோருமாக சேர்ந்து எரேமியாவின் ஜெபத்திற்கு ஆமென் என்று சொல்லுகிறார்கள். யூதா மனுஷருடைய வழக்குகளை எரேமியா கர்த்தருடைய சமூகத்தில் மிகுந்த பணிவோடு சமர்ப்பிக்கிறார். அவர்கள் தேவனிடத்தில் இருந்து நன்மையை எதிர்பார்த்தார்கள். ஆனால் அவர்கள் எதிர்பார்த்த நன்மை அவர்களுக்கு கிடைக்கவில்லை. கர்த்தர் யூதாவின் மனுஷரையும் எருசலேமின் குடிகளையும் தம்முடைய ஜனமாக தெரிந்து கொண்டார். ஆனால் இப்போதோ கர்த்தர் யூதாவை முற்றிலுமாய் வெறுத்து விட்டது போல தெரிகிறது. சீயோன் கர்த்தருடைய ஆத்மாவுக்கு பிரியமாய் இருந்தது. ஆனால் இப்போதோ அது அவருடைய ஆத்மாவுக்கு அரோசிகமாயிற்று. சீயோனில் நடைபெறுகிற ஆராதனைகளையும் கர்த்தர் அருவருக்கிறார். யூதாவின் மனுஷர் எருசலேமில் உள்ள தேவாலயத்தில் கர்த்தருக்கு தகன பலிகளையும் காணிக்கைகளையும் செலுத்துகிறார்கள். ஆனாலும் கர்த்தர் அவர்கள் மேல் பிரியமாய் இல்லை. யூதாவின் மனுஷருக்கு கர்த்தரிடத்திலிருந்து ஒரு நன்மையும் உண்டாகவில்லை. கர்த்தர் மேல் அவர்கள் வைத்திருந்த நம்பிக்கையெல்லாம் வீணாய் போயிற்று. நாங்கள் ஆரோக்கியம் அடையக்கூடாதபடி எங்களை ஏன் அடித்தீர் என்று யூதாவின் மனுஷர் கர்த்தரிடத்தில் கேட்கிறார்கள். அவர்களுடைய காயங்கள் அதிகமாயிற்று. சமாதானத்துக்கு காத்திருந்தோம், ஒரு நன்மையும் இல்லை. ஆரோக்கிய காலத்துக்கு காத்திருந்தோம், இதோ ஆபத்து என்று யூதாவின் மனுஷரும் எருசலேமின் குடிகளும் கர்த்தரிடத்தில் முறையிடுகிறார்கள். கர்த்தர் அவர்களை அடிக்கிறார். அவர்களுடைய காயங்களும் அதிகமாய் இருக்கிறது. ஆனாலும் கர்த்தர் அவர்களை குணப்படுத்தவில்லை. புயலுக்கு பின் அமைதி உண்டாகும். யூதா தேசத்தில் புயல் அடிப்பது போல தீங்கு உண்டாயிற்று. யூதாவின் மனுஷர் எல்லோரும் தீங்குகளையும் வேதனைகளையும் அனுபவிக்கிறார்கள். இதற்கு பின்பு தங்களுக்கு அமைதியும் சமாதானமும் உண்டாகும் என்று காத்திருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு சமாதானம் உண்டாகவில்லை. அவர்களுக்கு ஒரு நன்மையும் உண்டாகவில்லை. கர்த்தர் யூதாவின் மனுஷரை அடிக்கிறார். இது அவர்களுக்கு அடிபடும் காலமாய் இருக்கிறது, காயப்படும் காலமாய் இருக்கிறது. இதற்கு பின்பு அவர்கள் ஆரோக்கிய காலத்திற்கு காத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு அடிகளுக்கு மேல் அடிகள் கிடைக்கிறது. பெருமூச்சு விட்டு இளைப்பாறுவதற்கு தங்களுக்கு கால அவகாசம் உண்டாகும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் ஆபத்து அவர்களுடைய வாசற்படியில் காத்திருக்கிறது. தேசத்தில் சமாதானம் உண்டாகும் என்று எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் சமாதானத்திற்கு பதிலாக ஆபத்து உண்டாகிறது. கர்த்தர் யூதாவின் மனுஷர் மீது கோபமாய் இருக்கிறார். அவர்களுக்கு தம்முடைய இரக்கத்தையும் கிருபையையும் காண்பிக்க மறுக்கிறார். எரேமியா தீர்க்கதரிசி கர்த்தருடைய சமூகத்திற்கு முன்பாக யூதா மனுஷருடைய பாவங்களை எல்லாம் அறிக்கையிடுகிறார். அவரோடு சேர்ந்து யூதாவின் மனுஷர் எல்லோரும் தங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்திருக்க வேண்டும். ஆனால் யூதா மனுஷர் அனைவரும் மனம் திரும்பவில்லை. ஒரு சிலர் மாத்திரமே எரேமியாவோடு சேர்ந்து தங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்கிறார்கள். கர்த்தாவே, எங்கள் தீமையையும் எங்கள் பிதாக்களின் அக்கிரமத்தையும் நாங்கள் அறிந்திருக்கிறோம். உமக்கு விரோதமாய் பாவம் செய்தோம் என்று எரேமியாவும் அவரோடு சேர்ந்து யூதாவின் குடிகளில் ஒரு சிலரும் தங்களுடைய பாவங்களை கர்த்தருடைய சமூகத்தில் அறிக்கையிடுகிறார்கள். யூதா மனுஷருடைய பாவங்களும் எருசலேமின் குடிகளுடைய அக்கிரமங்களும் திரளாய் இருக்கிறது. தங்களுடைய பிதாக்களைப் போல இவர்களும் அக்கிரமம் செய்கிறார்கள். இவர்கள் மூலமாய் அக்கிரமம் செய்ய கற்றுக்கொள்கிறார்கள்.
யூதாவின் மனுஷர் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்கிறார்கள். இதனால் கர்த்தருடைய நீதியான நியாய தீர்ப்பு அவர்கள் மீது வருகிறது. இப்போது அவர்கள் தங்களுடைய பாவங்களை கர்த்தரிடத்தில் அறிக்கை பண்ணுகிறார்கள். இரக்கமுள்ள கர்த்தர் தம்முடைய ரட்சிக்கும் கிருபையினாலும் நீதியினாலும் தங்களுடைய பாவங்களை மன்னிப்பார் என்று யூதாவின் மனுஷர் எதிர்பார்க்கிறார்கள். இஸ்ரவேலின் பரிசுத்தர் யூதாவின் மனுஷர் மீது பிரியமாய் இல்லை. அவர்களுடைய பாவங்களின் நிமித்தமாய் பரிசுத்தமான தேவன் அவர்களை அருவருக்கிறார். எரேமியா தீர்க்கதரிசி கர்த்தரிடத்தில், உம்முடைய நாமத்தின் நிமித்தம் எங்களை அருவருக்காதிரும் என்று விண்ணப்பம் பண்ணுகிறார். கர்த்தர் தங்களை வேதனைக்கு உட்படுத்தினாலும், தங்களை அடித்தாலும், தங்களை காயப்படுத்தினாலும் கர்த்தர் தங்களை அருவருக்க கூடாது என்று எரேமியா கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறார். கர்த்தருடைய கரம் யூதாவின் மனுஷருக்கு விரோதமாய் திரும்பி இருக்கிறது. கர்த்தருடைய கரம் தங்களுக்கு விரோதமாய் இருந்தாலும் கர்த்தருடைய இருதயம் தங்களுக்கு விரோதமாய் திரும்பக்கூடாது என்று எரேமியா கர்த்தரிடத்தில் சொல்லுகிறார். கர்த்தருடைய சிந்தை தங்களை விட்டு தூரமாய் விலகி போய்விடக் கூடாது என்று பணிவோடு விண்ணப்பம் பண்ணுகிறார். தங்களுடைய பாவத்தின் நிமித்தமாய் கர்த்தர் தங்களை தம்முடைய நீதியினால் அருவருக்கிறார் என்பதை யூதாவின் மனுஷர் அங்கீகரிக்கிறார்கள். ஆனாலும் கர்த்தருடைய கிருபையையும் இரக்கத்தையும் முன்வைத்து, உம்முடைய நாமத்தின் நிமித்தம் எங்களை அருவருக்காதிரும் என்று விண்ணப்பம் பண்ணுகிறார்கள். யூதாவின் மனுஷரும் கர்த்தருடைய நாமத்தினால் அழைக்கப்படுகிறார்கள். கர்த்தர் இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிறார். யூதாவின் மனுஷரோ கர்த்தருடைய இஸ்ரவேலராய் இருக்கிறார்கள். கர்த்தர் இஸ்ரவேலின் தேவன், யூதர்கள் இஸ்ரவேலின் ஜனங்கள். கர்த்தருடைய ஆலயம் மகா பரிசுத்தமானது, அது மகிமை நிரம்பியது. யூதாவின் மனுஷர் கர்த்தரிடத்தில், உமது மகிமையின் சிங்காசனத்தை கனவீனப்படுத்தாதேயும் என்று விண்ணப்பம் பண்ணுகிறார்கள். கர்த்தருடைய ஆலயத்தின் மகிமையையும் கனத்தையும் முன்வைத்து கர்த்தருடைய இரக்கத்திற்காக கெஞ்சுகிறார்கள். கர்த்தர் யூதாவின் மனுஷரை அருவருக்கும் போது அது அவருடைய மகிமையின் சிங்காசனத்திற்கு கனவீனமாய் இருக்கும். யூதாவின் மனுஷரும் எருசலேமின் குடிகளும் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்திருக்கிறார்கள். கர்த்தருடைய நியாய தீர்ப்புக்கும் ஆக்கினை தீர்ப்புக்கும் அவர்கள் பாத்திரவான்களாய் இருக்கிறார்கள். கர்த்தர் தம்முடைய நீதியான கோபத்தினால் யூதா தேசத்தையும் எருசலேம் நகரத்தையும் எருசலேமில் உள்ள தேவாலயத்தையும் சத்துருக்களின் கைகளில் ஒப்புக் கொடுத்து விடுகிறார். இது கர்த்தருடைய நீதி. யூதாவின் மனுஷரும் இந்த நீதியான நியாய தீர்ப்புக்கு பாத்திரவான்களாய் இருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் யூதாவின் மனுஷர் கர்த்தருடைய இரக்கத்திற்காக கெஞ்சி மன்றாடுகிறார்கள். தாங்கள் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்ததை அங்கீகரிக்கிறார்கள். தங்களுடைய பாவங்களின் நிமித்தமாய் கர்த்தர் தங்களை அடிக்கிறார் என்பதையும் கர்த்தர் தங்களை காயப்படுத்துகிறார் என்பதையும் ஒத்துக்கொள்கிறார்கள். ஆனாலும் எருசலேமில் உள்ள தேவாலயத்தை சத்துருக்கள் அழித்து போடும்போது கர்த்தருடைய மகிமையின் சிங்காசனம் கனவீனம் அடையும் என்று வேதனையோடு சொல்லுகிறார்கள். எருசலேமில் உள்ள தேவாலயத்தில் புறஜாதியாரும் வந்து கர்த்தரை ஆராதிக்கிறார்கள். அவர்களுக்காகவே ஆலயத்தில் வெளிப்பிரகாரம் கட்டப்பட்டிருக்கிறது. புறஜாதியார் அந்த ஸ்தலத்தில் வந்து கர்த்தரை ஆராதிப்பார்கள். கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலம் அழிந்து போனால் புறஜாதியார் மத்தியில் கர்த்தருடைய நாமம் கனவீனப்படும். கர்த்தர் இந்த பூமியில் உள்ள தம்முடைய மகிமையின் சிங்காசனத்தை கனவீனப்படுத்த மாட்டார் என்று யூதாவின் மனுஷர் நிச்சயமாய் நம்புகிறார்கள். யூதாவின் மனுஷரும் எருசலேமின் குடிகளும் கர்த்தருடைய வார்த்தைக்கும் அவருடைய பிரமாணத்திற்கும் கீழ்ப்படியவில்லை. கர்த்தருடைய உடன்படிக்கையின் வார்த்தைகளையும் அவர்கள் மதிக்கவில்லை. ஆனாலும் அவர்கள் கர்த்தருக்கு முன்பாக வந்து, எங்களோடே உமக்கு இருக்கிற உடன்படிக்கை அபத்தமாகாதபடி எங்களை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணுகிறார்கள். யூதாவின் மனுஷர் தங்களை தாழ்த்தி கர்த்தருடைய கிருபாசனத்திற்கு முன்பாக தைரியமாய் கிட்டிச் சேருகிறார்கள். கர்த்தர் தம்முடைய உடன்படிக்கையின் வார்த்தைகளை ஒருபோதும் மீறவில்லை. யூதாவின் மனுஷர்கள்தான் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் மீறி இருக்கிறார்கள். யூதா தேசத்தில் இப்போது மழை இல்லை, குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை, புசிப்பதற்கு போஜனம் இல்லை, நிலத்தில் விளைச்சல் இல்லை, தானிய அறுவடையும் இல்லை. கர்த்தர் யூதா தேசத்தில் மழை தாழ்ச்சியை அனுமதித்திருக்கிறார். கர்த்தர் தம்முடைய கிருபையினால் தங்கள் தேசத்தின் மீது மழையை வருவிக்க பண்ணுவார் என்று யூதாவின் மனுஷர் கர்த்தர் மீது நம்பிக்கையாய் இருக்கிறார்கள். தங்கள் தேசத்தில் மழை பெய்வதற்கு அவர்கள் புறஜாதியாரின் தேவர்களிடத்திலோ அவர்களுடைய விக்கிரகங்களிடத்திலோ விண்ணப்பம் பண்ணவில்லை. தேசத்தின் மீது மழை வருஷிக்க பண்ண விக்கிரகங்களால் முடியாது. இதை யூதாவின் மனுஷர் அறிந்திருக்கிறார்கள்.
புறஜாதிகளுடைய வீணான தேவர்களுக்குள் மழை வருஷிக்க பண்ணத்தக்கவர்கள் உண்டோ? அல்லது வானங்கள் தானாய் மழைகளை கொடுக்குமோ? எங்கள் தேவனாகிய கர்த்தராய் இருக்கிற நீர் அல்லவோ அதை செய்கிறவர் என்று கர்த்தரிடத்தில் சொல்லுகிறார்கள். இஸ்ரவேல் தேசத்தில் ஆகாப் ராஜாவின் ஆட்சி காலத்தில் மிகப்பெரிய பஞ்சம் உண்டாயிற்று. இக்காலத்தில் இஸ்ரவேல் ஜனத்தாரும் கர்த்தரை ஆராதியாமல் பாகாலை ஆராதித்தார்கள். பாகாலுக்கு பலிகளை செலுத்தினார்கள். தங்கள் தேசத்தில் பஞ்சம் நீங்கி மழை பெய்ய வேண்டும் என்று பாகாலிடம் விண்ணப்பம் பண்ணினார்கள். ஆனால் பாகால் அவர்களுக்கு மழையை கொடுக்கவில்லை. எலியாவுக்கும் பாகாலுடைய தீர்க்கதரிசிகளுக்கும் விவாதம் நடைபெற்ற போது, அக்கினியினால் பதில் சொல்லுகிற தேவனே மெய்யான தேவன் என்று எலியா சொன்னார். இஸ்ரவேலின் பரிசுத்தர் அக்கினியினால் பதில் சொன்னார். அதே தேவன் மழையினாலும் பதில் சொல்ல வல்லவராய் இருக்கிறார். புறஜாதிகளுடைய வீணான தேவர்களுக்குள் மழை வருஷிக்க பண்ணத்தக்கவர்கள் ஒருவரும் இல்லை. தேவனுடைய உத்தரவு இல்லாமல் வானத்திலிருந்து மழை பெய்யாது. கர்த்தரே மேகங்களின் திறவுகோலை தம்முடைய கரங்களில் வைத்திருக்கிறார். அவரே வானத்தின் ஊற்றுக்கண்களை திறக்கிறவர். அவரே பூமியின் மீது மழையை பெய்ய பண்ணுகிறவர். வானங்கள் தானாய் மழையை கொடுக்காது. கர்த்தர் அதற்கு கட்டளை இட்டால்தான் மழையை கொடுக்கும். தங்களுடைய எல்லா ஜீவாதாரங்களுக்கும் யூதாவின் மனுஷர் கர்த்தரையே நம்ப வேண்டும். கர்த்தரிடத்திலிருந்து மாத்திரமே தங்களுக்கு நன்மை வரும் என்று எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டும். தேவனாகிய கர்த்தரே பூமியின் மீது மழையை வருஷிக்க பண்ணுகிறவர். கர்த்தரிடமிருந்தே நமக்கு தேவையான நன்மையான எல்லா ஈவுகளும் வருகிறது. அவரே நம்முடைய ஜீவியத்திற்கு ஆதாரத்தை கொடுக்கிறவர். அவரே நமக்கு ஜீவாதாரமாய் இருக்கிறவர். கர்த்தரே தம்முடைய பிரமாணத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். தம்முடைய சித்தத்தின் பிரகாரம் கர்த்தரே கட்டளை கொடுக்கிறார். அவர் சொல்ல எல்லாம் ஆகும். கர்த்தர் ஏற்ற காலத்தில் மழையை கொடுப்பார் என்று நாம் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்க வேண்டும். யூதாவின் மனுஷர் கர்த்தருடைய மகத்துவத்தை புகழ்ந்து சொல்லி, ஆகையால் உமக்கு காத்திருக்கிறோம், தேவரீர் இவைகளையெல்லாம் உண்டு பண்ணினீர் என்று பயபக்தியோடு சொல்லுகிறார்கள். பின்மாறி காலத்து மழையை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள். அப்பொழுது கர்த்தர் மின்னல்களை உண்டாக்கி வயல்வெளியில் அவரவருக்கு பயிருண்டாக அவர்களுக்கு மழையை கட்டளையிடுவார். சகரியா 10:1. கர்த்தரிடத்தில் ஏறெடுக்கப்படும் விண்ணப்பம். எங்களை அருவருக்காதிரும். உமது மகிமையின் சிங்காசனத்தை கனவீனப்படுத்தாதேயும். எங்களோட உமக்கு இருக்கிற உடன்படிக்கையை நினைத்தருளும். அதை அபத்தமாகாதபடி செய்யும்.